சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டில் 53 பேர் காயமடைந்த நிலையில் 10 பேர் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மாசிமக பெருவிழாவையொட்டி உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டன. இதில் கால்நடை மருத்துவர்களால் உரிய பரிசோதனை செய்யப்பட்ட 100 காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் 30 பேர் களமிறக்கப்பட்டனர். போட்டியின் முதலில் சிங்கம்புணரி சேவக பெருமாள் கோயில் மாடு அவிழ்த்து விடப்பட்ட பிறகு அதனைத் தொடர்ந்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 53 பேர் காயமடைந்தனர். இதில் படுகாயமடைந்த 10 பேர் மேல் சிகிச்சைக்காக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோத்தகிரி பகுதியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்து பணியை மேற்கொண்ட பெண் காவலரை பொதுமக்கள் பாராட்டி சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் கோத்தகிரி காமராஜர் சதுக்கம் பகுதியில் உள்ள பள்ளிகளில் மாலை வேளைகளில் பள்ளி குழந்தைகள் சாலையை கடக்க தினம்தோறும் போக்குவரத்து காவல்துறையினர் உதவி செய்வது வழக்கம். அவ்வகையில் நேற்று மாணவர்கள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது கனமழை பெய்தது. அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து பெண் காவலர் தங்கம்மா என்பவர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையை கடக்கும் குழந்தைகளுக்கு குடையை பிடித்தவாறு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இதனை கண்ட பெற்றோர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து பெண் காவலரை வெகுவாக பாராட்டி சென்றனர். நாகர்கோவில் அருகே இளைஞர்கள் அதிவேகத்தில் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வெட்டூர் மணிமடம் பகுதியைச் சேர்ந்த ஜிஸ்வான் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் சொகுசு காரில் சென்றுள்ளார். அவர்கள் புன்னகை நகர் செட்டிக்குளம் சாலை வழியாக வந்தபோது அதிவேகமாக காரை இயக்கியதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறத்தில் உள்ள மின்கம்பத்தில் வேகமாக மோதி கார் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரின் உள்ளே இருந்த 2 இளைஞர்கள் காயமடைந்ததாக தெரிகிறது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக உள்ளே இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோடு அருகே நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் மா மதிவேந்தன் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 350 கர்ப்பிணி தாய்மார்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கண்ணாடி வளையல், பூ, பட்டுப்புடவை, மஞ்சள் உள்ளிட்ட வளைகாப்பு சீர்வரிசை பொருட்களை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆரணி அருகே அமைந்துள்ள இரட்டை சிவன் ஆலயத்தில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கொளத்தூர் கிராமத்தில் உள்ள இரட்டை சிவாலயமான பழமை வாய்ந்த ஏகாம்பர ஈஸ்வரர் மற்றும் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் மாசி மகத்தன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அவ்வகையில் இந்த வருட மாசி மகத்தை முன்னிட்டு திருத்தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.